அண்மையிலே சிங்கப்பூரிலே ஒரு பெரிய அரங்கம், சிங்கப்பூரிலே அதுதான் பெரிய அரங்கம், டிக்கெட் போட்டு அது நடத்திய அந்த அரங்கத்தில் என்னுடைய தலைமையில் தான் ஒரு சமுதாய தலைப்பை ஒட்டிய ஒரு பட்டிமன்றத்தை நிகழ்த்தினார். தீர்ப்பு முடிந்த பிறகு கூட எழுந்து செல்ல முடியாத மனநிலையில் அந்த ஆர்வலர்கள் இருந்த அழகை நான் அயல் மண்ணிலே பார்த்து பார்த்து மகிழ்ந்தேன். அப்பொழுதுதான் ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன். இருக்கிற இடத்திலேயே இருந்தால் பெற்றோரின் அருமையும் தெரியாது, பேசும் மொழியினுடைய அருமையும் தெரியாது. நிலம் பெயர்ந்து புலம்பெயர்ந்து நிலம் சார்ந்தவர்களுக்குத்தான் அந்த பிரிவினை காலத்தில் தான் குடும்பத்தின் அருமையும் மொழியின் பெருமையும் தெரியும் என்பதை நான் அங்குதான் கண்கூடாக கண்ட ஒரு மிகப்பெரிய உண்மை. அதனால்தான் இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு தலைப்பு கம்பராமாயண கருத்துக்கள் சென்று சேர வேண்டியது குடும்பத்திற்கா சமுதாயத்திற்கான்னு தான் கேள்வி. இப்போ நம்ம எதை படித்தாலும் அதில் ஏதாவது ஒரு பயன் நமக்குள்ளே வரணும். வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கான் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இணைப்பது வேண்டே. அருட்பிரகாச வள்ளலார் அந்த மணிவாசகருடைய வாசகத்தை உள்வாங்கி எப்படி அதை படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அப்படி வாசித்தால் ஒவ்வொரு மனிதனையும் உடைய உள்ளத்தையும் கவிஞனுடைய ஒவ்வொரு சொல்லும் கருத்தும் ஏதோ ஒன்றை செய்துவிடும். அந்த மனமாற்றத்தையே உருவாக்கும். மூத்த பெருமக்கள் எல்லாம் இந்த அரங்கத்தில் இங்கே வருகை தந்திருப்பதனுடைய நோக்கமே என்ன? தமிழை செவி வழியாக கேட்டு மகிழ மகிழ இளமை திரும்புவதுதான் அதனுடைய பெருமையும் மகத்துவம் என்பதைத்தான் நான் அப்படி பார்க்கிறேன். ஒரு நம்ம ரசனை இருக்குல்ல, உண்மையிலே மனிதனுக்கு தான் அந்த ரசனையே இருக்கு. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் செவிக்கு உணவைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து வள்ளுவரும் சொல்லி இருக்கிறார். கம்பனுடைய பெருமைகளை எல்லாம் நீங்கள் காலங்காலமாக கேட்டறிகிறீர்கள். அவள் அழகை வர்ணிப்பதற்கு 1000 நாவுடைய ஆதிசேஷனே வந்தாலும் கம்பனிடத்தில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டும் என்று மந்திரகுமாரி திரைப்படத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய வசனம் அது. அப்படி ஒரு கம்பனுடைய கொள்முதல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.